அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலக்கல் ரீடர்ஸ் சேனல். வாங்க தமிழ் பாடத்தில் 9ஆம் வகுப்பு யாப்பிலக்கணம் பார்க்கலாம். இப்போ யாப்பிலக்கணம்னா என்னென்னா, ஒரு கவிதை எழுதுவதற்கு ஒரு இலக்கணம் தேவைப்படும். அந்த இலக்கணம் தான் யாப்பிலக்கணம் அப்படின்னு சொல்கிறோம். கவிதை எழுதுவதற்கான இலக்கணம் யாப்பிலக்கணம். இந்த யாப்பிலக்கணத்தின்படி ஒரு செய்யுளுக்குரிய உறுப்புகள் மொத்தம் 6 வகைப்படும். அவை எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இந்த 6ம் வந்து யாப்பிலக்கணத்திற்குரிய 6 உறுப்புகள். இப்போ முதல்ல எழுத்து பற்றி பார்க்கலாம். எழுத்துனா யாப்பிலக்கணத்தின்படி எழுத்துக்களை 3ஆக பிரிக்கலாம். ஒன்று குறில், நெடில், ஒற்று. இப்போ குறில்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறில்னா உயிர் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, உயிர் குறில் குறுகிய ஓசை உடையது தான் குறில் எழுத்துக்கள் சொல்கிறோம். இதில் உயிர்குறில், உயிர்மெய் குறில் அப்படின்னு வருது. உயிர்குறில்னா அ, இ, உ, ஏ இதெல்லாம் வந்து உயிர்குறில். உயிர்மெய் குறில்னா க, ங, ச, ஞ குறுகிய ஓசை உடைய எழுத்துக்கள் உயிர்குறில், உயிர்மெய் குறில் சொல்கிறாங்க. அடுத்து நெடில். நெடில்னா உயிர்மெய் நெடில், உயிர் நெடில், உயிர்மெய் நெடில். உயிர் நெடில்னா ஈரெழுத்துக்கள் வரக்கூடிய ஆ, இ, உ, ஏ, ஐ இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் வந்து உயிர் நெடில். உயிர்மெய் நெடில்னா க, ங, ச, ச இந்த மாதிரி நீண்ட ஓசை உடைய எழுத்துக்கள் தான் உயிர்மெய் நெடில் அப்படின்ட்டு சொல்கிறோம். அடுத்து ஒற்றுனா என்ன அப்படின்னா, மெய்யெழுத்துக்கள் தான் ஒற்றுன்னு சொல்கிறோம். இக்கு, இங்கு, இச்சு இந்த மாதிரி வரக்கூடிய இன்னும் வரைக்கும் வரக்கூடிய எழுத்துக்கள் ஒற்று. அது மட்டும் இல்லாமல் ஆயுத எழுத்து அக்கு கூட ஒற்று தான் வரும். ஆயுத எழுத்து கூட ஒற்று தான். அடுத்து அசை. அசைனா என்னென்ன இப்போ புரிஞ்சுதுங்களா? யாப்பிலக்கணத்தினோட உறுப்புகள் 6. அதில் வந்து முதல்ல எழுத்தில் 3 வகையாக பிரிக்கிறாங்க. அதில் குறில், நெடில், ஒற்று. அது மாதிரி இப்போது அடுத்து அசை. அசைனா என்னென்னா, அசை வந்து ஒரு எழுத்து அல்லது சில எழுத்துக்கள் சேர்ந்து வர்றது தான் அசை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள் கா. இப்போ இந்த கா இருக்குன்னா இது ஒரு எழுத்து தான். அந்த மாதிரி இது க, இல் இது வந்துச்சுன்னா அது ஒரு எழுத்து அல்லது சில எழுத்து, ஈரெழுத்து அந்த மாதிரி நிறைய எழுத்துக்கள் சேர்ந்து சில எழுத்துக்கள் சேர்ந்து வர்றது தான் அசை. அசை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று நேரசை, நிறையசை. இப்போது குறில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் ஒற்றுடன் சேர்ந்து வந்தாலும் அது நேரசை. பாருங்கள், உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணுன்னா, இப்போது ந அப்படிங்கிறது ஒரு குறில் எழுத்து. அதுவே நாங்கிறது குறில் எழுத்து கூட ஒரு ஒற்று சேர்ந்து வந்திருக்கு. இதுவும் தனிக்குறில் ஒற்று. இந்த மாதிரி குறில் தனிக்குறில் ஒற்று சேர்ந்து வந்துச்சுன்னா அது நேரசை. புரியுதுங்களா? அடுத்து தனிநெடில் ஒற்று இது மாதிரி வந்துச்சுனாலும் அதுவும் நேரசை தான் வரும். இப்போ அடுத்து நிறையசைனா என்னென்னா, 2 குறில் எழுத்துக்கள் அல்லது 2ம் வரும். குறிலும் வரும், நெடிலும் வரும். அதோடு சேர்ந்து ஒற்றும் வந்துச்சுனாலும் அதுவும் நிறையசை அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், எடுத்துக்காட்டு கட. இப்போ க வந்து குறில், டவும் குறில். இது 2மே குறிலுங்கிறதுனால இது நிறையசை. இல் இருகுறில் ஒற்று இது வந்திருக்கிறதுனால இதுவும் நிறையசை. குறிலும் வந்திருக்கு, நெடிலும் வந்திருக்கு. அப்போது இது நிறையசை. குறில், நெடில், ஒற்று வந்திருக்கு. இதுவும் நிறையசை. இந்த மாதிரி வந்தாலும் இதுவும் நிறையசை தான். அடுத்து சீர். சீர்னா என்னென்னா ஒரு அசை. இப்போ அசைனா உங்களுக்கு தெரிஞ்சது இல்லையோ, ஒரு எழுத்தோ இல்லை சில எழுத்துக்களோ சேர்ந்து வருவது தான் அசை. இப்போ ஒரு அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது, அதாவது சொற்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சொற்கள் சேர்ந்து அமைவது தான் சீர் அப்படின்ட்டு சொல்கிறோம். இப்போ என்னென்ன சீர் வந்து 4 வகைப்பட்டது. அது ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், 4 சீர் எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா 4 வகைப்படும் சொல்லிட்டு நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து தலை வந்து சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை தலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சீர்கள் இப்போ புரிஞ்சுதுங்களா? ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு படுத்தி தான் வருது. முதல்ல அசை வந்து சேர்ந்து வர்றது தான் சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்தி வர்றது தான் அசை, தலை அப்படின்ட்டு சொல்கிறோம். இப்போ வந்து பாருங்கள், முதல் சீரின் இறுதியிலும் வரும் சீரின் முதலிலும் உள்ள அசைகள் எவ்வகை அசைகள் என்பதன் அடிப்படையில் தான் தலைகள் பிரிக்கப்படுறாங்க. முதல் சீரின் இறுதியிலும் வரும் சீரின் முதலிலும் உள்ள அசைகள் எவ்வகை அசைகள் என்பதனை தலைகள் அடிப்படையில் 7 வகையாக பிரிக்கலாம் சொல்கிறாங்க. தலைகள் எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். அது என்ன அப்படின்னா,
நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்து அடி. அடினா 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது தான் அடி. அதாவது ஒரு சீர் அல்லது 2 சீர் அல்லது 2க்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது தான் அடின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடி வந்து 5 வகைப்படும். அடி 5 வகைப்படும். அடுத்து தொடை. தொடை செய்யுளில் ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலோ அல்லது அடிகளுக்கு இடையிலோ அமையும் ஒற்றுமை தான் தொடை அப்படின்ட்டு சொல்கிறோம். இது வந்து கட்டுதல் அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. தொடை வந்து 8 வகைப்படும். அது மோனை, எதுகை, இயைபு, அளபடை, முரண், இரட்டை, அந்தாதி, செந்தொடை. இது எல்லாமே மொத்தம் 8 வகைப்படும். தொடை எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா 8 வகைப்படும். இதில் முக்கியமான சில மட்டும் பார்க்கலாம். இது வந்து முதல் எழுத்து ஒன்றி வருவது தான் மோனை. பாருங்கள், எடுத்துக்காட்டு கா கா, கால், காற்று. இது ரெண்டும் ஒன்றி வர்றதுனால இது மோனைன்னு சொல்கிறோம். 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது தான் எதுகை. 2ஆம் எழுத்து பாருங்கள் கு இழை. இந்த பாருங்கள் 2ஆம் எழுத்து வி இழை விழை. இந்த மாதிரி 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. 3ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது இயைபோன்னு சொல்கிறோம். பாருங்கள் பன்றி, ஊன்றி. இந்த 3ஆம் எழுத்து ஒன்றி ஒரே மாதிரி வர்றது தான் வந்து என்ன சொல்கிறோம் இயைபோ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒரு பாடலின் இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலின் முதற் சீர் அல்லது அடியின் முதலில் வருமாறு பாடப்படுவது தான் அந்தாதி தொடை அப்படின்ட்டு சொல்கிறோம். தொடை பாடும்போது ஒரு பாடலோட இறுதி சீரும் அடுத்த பாடலோட இறுதி சீரும் ஒரே மாதிரி வர்றது தான் அந்தாதி தொடை. பாருங்கள், ஒரு எடுத்துக்காட்டு. உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர். உதிக்கின்ற உச்சித்திலகம் மதிக்கின்ற மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடிக்கும் நோயமென விதிக்கின்ற மேனி அபிராமி என்பதன் வழித்துணையே. இது மாதிரி பாருங்கள், ஒரு பாடலோட இன்னொரு லைன் வந்து சீர் வந்து என்ன ஆகுது, ஒத்துப்போகுது. அதனால் இது வந்து அந்தாதி தொடை. இது அபிராமி தொடையில் வந்து நான் எடுத்துருக்கேன். அடுத்து பாவகைகள். என்னென்ன பாவகைகள் வருதுன்னா, பாவகைகள் 4 வகைப்படும். அது வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா. வெண்பானா என்ன அப்படின்னா, வெண்பா வந்து ஒரு செப்பல் ஓசை உடையது. இது அறநூல்கள் பலவும் வெண்பாவால் இயற்றப்பட்டிருக்கும். இது வந்து ஒரு செப்பல் ஓசை. வெண்பா ஒரு செப்பல் ஓசை. அறநூல்கள்னால் நாலடியார், திருக்குறள், இந்த மாதிரி அறநூல்கள் வந்து வெண்பாவால் இயற்றப்பட்டிருக்கும். ஆசிரியப்பா வந்து ஒரு அகவல் ஓசை உடையது. சங்க இலக்கியங்கள் யாவும் ஆசிரியப்பாவால் அமைந்தவை. 10 பாட்டு 8 தொகை நூல்கள் இதெல்லாம் வந்து ஆசிரியப்பாவில் அமைந்தவைன்னு சொல்கிறாங்க. அடுத்து களிப்பா துள்ளல் ஓசை உடையது. களித்தொகை களிப்பாவால் ஆன. களித்தொகை அவங்களே கொடுத்துட்டாங்க. களித்தொகை வந்து களிப்பாவால் ஆனது அப்படின்ட்டு. இதெல்லாம் கண்டிப்பாக எக்ஸாமில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. யாப்பிலக்கணம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து வஞ்சிப்பா. வஞ்சிப்பா தூங்கல் ஓசை உடையது. வஞ்சிப்பா தூங்கல் ஓசை உடையது. செப்பல் ஓசை உடையதுன்னா செப்பல் ஓசை வெண்பாவிற்கு உரியது. வெண்பா வந்து இப்போ வந்து ஒரு ஃபஸ்ட்டு செப்பல் ஓசை பார்த்தோம் இல்லையா. இந்த செப்பல் ஓசை வந்து ஓசையை இப்போ பற்றி பார்க்க போகிறோம். ஓசை வந்து செப்பல் ஓசை வெண்பாவிற்கு உரியது. அதுலேயே பார்த்துட்டோம். என்னென்ன நூல்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குறள், நாலடியார், இதெல்லாம் வெண்பாவில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்துருக்கோம். அடுத்து அகவல் ஓசை. அகவல் ஓசைனா ஆசிரியப்பாவுக்கு உரியது. இது வந்து இலக்கணம் வந்து கொட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டிற்கு எளிதாகவும் அமையக்கூடியது தான் அகவற்பா அல்லது ஆசிரியப்பா அப்படின்னு சொல்கிறோம். துள்ளல் ஓசை. செய்யுளில் இடையிடையே உயர்ந்து வருவது துள்ளல் ஓசை. இது களிப்பாவுக்கு உரியது. துள்ளல் ஓசைனா உயர்ந்து வருவது. செய்யுளில் இடையிடையே உயர்ந்து வருவது துள்ளல் ஓசை. இது களிப்பாவுக்கு உரியது. தூங்கல் ஓசை வஞ்சிப்பாவிற்கு உரியது. தூங்கல் ஓசை வஞ்சிப்பாவிற்கு உரியது. அடுத்த நாளைக்கு நம்ம இன்னொரு நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி அசை பிரிக்கிறது, எப்படி அலகிட்டு வாய்ப்பாடு வச்சு எப்படி அசை பிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நன்றி.